சாண்டில்யன் அவர்களின் மோகினிவனம் அத்தியாயம் 10 அரசை துண்டாடும் அழகு. உதய்பூர் அரண்மனையின் அந்தப்புற வாயில் வழியாக வெளியே வந்த தீப்சந்தின் மனக்கண்ணில் புஷ்பாவதியின் கலங்கிய கண்கள் தொடர்ந்து தென்பட்டு கொண்டிருந்தபடியால் சிறிது சஞ்சலத்துடனேயே அவன் புரவி கொட்டடியை நோக்கி சென்றான். அங்கிருந்த அவனது புரவி அவனை பார்த்து பெரிதாக கனைக்கவே அவன் அதன் அருகில் சென்று அதன் மூக்கையும் வாயையும் தன் கையால் தடவி கொடுக்க புரவியும் அவன் மீது ஆசையுடன் உராய்ந்தது. அந்த உரசலில் பேரானந்தத்தை கண்ட தீப்சந்த் அதை அவிழ்த்து கொண்டு வெளியே வந்து கொட்டடை காவலன் எடுத்து வந்த முதுகு தோலை அதன் மீது பொருத்தி சேனத்தையும் தானே அணிவித்து அதன் மேல் ஏறி அரண்மனை பாதைகளில் அதை செலுத்தி வாயிலுக்கு வந்து ஆகாயத்தை நோக்கினான். மாலை கதிரவன் அரைகுறையாக மறைந்திருந்ததால் அந்திவானம் பெரிதாக சிவந்து கிடந்தது. வெண்மதியும் காட்சியளித்தது. அப்பொழுதுதான் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்று எங்கெங்கோ தெரியத் தொடங்கின. இவற்றையெல்லாம் கவனித்ததால் நேரம் அதிகமாகவில்லை என்பதை கணக்கிட்ட தீப்சந்த் எதற்கும் முன்னால் செல்வது நலம். நேரம் கழித்து போனால் ஒருவேளை சலும்பிரா நான் ஓடிவிட்டதாகவும் கோழை என்றும் நினைக்கலாம் என்று தனக்குள் கூறிக்கொண்டே உதய்பூரை அடுத்த மலை பள்ளத்தாக்கை நோக்கி புரவியை செலுத்தினான். இருப்பினும் நேரம் அதிகம் இருந்ததால் புரவியை நிதானமாகவே நடத்தி கொண்டு மலை பள்ளத்தாக்கில் உள்ள மோகினி வனத்தை ஒரு நாழிகைக்குள் அடைந்தான். மலைச்சரிவில் இருந்து சமவெளியை நோக்கி புரவியையும் நடத்தினான். அன்றைய இரவில் மதிவீசிய வெளிச்சத்தில் மோகினி வனம் அற்புதமாக காட்சியளித்தது. மலைச்சரிவில் புல் அடர்ந்த தரையை அடுத்திருந்த காட்டு முகப்பில் பெரும் புஷ்ப செடிகள் மலர் கொத்துக்களை ஆட்டி தீப்சந்தை வரவேற்றன. அவற்றை அடுத்திருந்த அடர்ந்த காட்டிலும் மகுடம் போன்ற பெரிய மரங்கள் ஆகாயத்தை அளாவி நின்று தங்கள் சிறு மலர்களால் நறுமணத்தை எங்கும் பரப்பின. அந்த பள்ளத்தாக்கின் இயற்கை அழகின் விளைவாக எட்ட எட்ட இடம் விட்டு சின்னஞ்சிறு மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன. அதில் ஒன்று மகாராணாவின் உல்லாச மாளிகை என்பதற்கு அறிகுறியாக அதன் கவிழ்ந்த மகுடத்தில் கவசம் ஒன்று சூட்டப்பட்டு அதன் மீது சூரிய கொடியும் பறந்தது. அந்த சூரிய கொடி மீது விழுந்த சந்திர வெளிச்சத்தை கண்ட தீப்சந்த் அந்த கொடியின் அழகு 10 மடங்கு அதிகமாகிவிட்டதைக் கண்டு சந்திரனும் சூரியனுக்கு அஞ்சலி செலுத்துகிறான். அப்படி இருக்க சலும்பிரா ஏன் இதற்கு அடங்க மறுக்கிறார்? அவரும் சூரிய வம்சத்தின் அடிமைதானே என்று வினவிக்கொண்டான். இந்த எண்ணங்களுடன் புரவியில் இருந்து இறங்கி முதல் நாள் சண்டையிட்ட இடத்தை நாடி சென்றான். அந்த சண்டைக்கு பிறகு இறந்த சடலங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு இருந்தாலும் நிலத்தில் புரவிகளின் காலடிகளால் நேர்ந்த உளைச்சலும் பிளவுபட்ட புல் பத்தைகளும் சீரழிவும் பழையபடியே இருந்ததை கவனித்தான். இப்படி அந்த இடத்தை ஆராய்ந்து கொண்டே சென்றவன் நிலத்தில் பளிச்சென்று ஏதோ தென்படவே அதை கையில் எடுத்து பார்த்து பெரும் பிரமை அடைந்தான். அது யாரோ ஒரு பெண்ணின் தலை ஆபரணமான உச்சிப்பூ என்பதை புரிந்து கொண்ட தீப்சந்த், மிக விலை உயர்ந்த ஆபரணம், என்ன அழகாக மாணிக்கங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அதை இருமுறை திருப்பி திருப்பி பார்த்தான். அதன் பின்புறத்தில் ஒரு சிறு கோடரி செதுக்கப்பட்டு இருந்ததை பார்த்து சிந்தனைக்கு உள்ளானான். இருக்காது, ஒரு காலம் இருக்காது. மன்னர் வேட்டைக்கு தங்கும் வேட்டைக்கார விடுதி இங்கிருந்து தொலைதூரம் இருக்கிறது. அங்கிருந்து இத்தனை தூரம் புஷ்பாவதி இங்கு எப்படி எதற்காக வருவாள்? இந்த உச்சிப்பூ அவளுடையதாக இருக்க முடியாது என்று வினாக்களை எழுப்பி தானே பதில் சொல்லிக் கொண்டாலும் அந்த தலைக்குழல் ஆபரணத்தை தனது கச்சையில் சொருகிக் கொண்டான். சலும்பிரா வருவதற்கு நேரம் இருப்பதால் அந்த புல் தரையிலேயே உட்கார்ந்து ஜபமாலை எடுத்து கிருஷ்ண தியானத்தில் ஆழ்ந்து விட்டதால் அடுத்த ஒரு நாழிகைக்கு எல்லாம் சலும்பிராவும் அவரது சகாக்கள் நால்வரும் வந்ததை அவன் கவனிக்கவில்லை. சற்று எட்ட புரவியை நிறுத்திவிட்ட சலும்பிரா தீப்சந்த் இருக்கும் இடத்தை நோக்கி தீப்சந்த் தீப்சந்த் என்று இருமுறை அழைத்த பிறகே கண்களை விழித்த அந்த வாலிபன், மகாவீரரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எழுந்து ஜபமாலையை கச்சையில் மறைத்து கொண்டான். அதை கண்ட சலும்பிரா பெரிதாக நகைத்தார். தீப்சந்த், அது என்ன ஜபமாலையா என்று வினவினார். ஆம் என்று சொல்லி புன்முறுவல் செய்தான் தீப்சந்த். இத்தனை நேரம் இளக்காரமாக பேசிய சலும்பிரா வார்த்தையை முடிக்கவில்லை. கிருஷ்ண ஜபம் செய்து கொண்டிருந்தேன் என்றான் தீப்சந்த். உயிர் பிழைக்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாயா? ஆம். பயமாக இருந்தால் சொல்லிவிடு, உன்னை மன்னித்து விடுகிறேன். சலும்பிரா, தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். தவறாகவா? ஆம். என்ன தவறோ? நான் உயிர் பிழைக்க ஜெபம் செய்யவில்லை. உங்கள் உயிர் பிழைக்க கிருஷ்ணனை வேண்டினேன். போரில் நிதானம் இழந்து நான் ஏதாவது வாளை எக்கச்சக்கமாக உங்கள் மார்பில் என்றான் தீப்சந்த். அதுவரை நிதானம் காட்டிய சலும்பிரா எரிமலையானார். தீப்சந்த், இளங்கன்று பயமறியாது என்று தமிழ்நாட்டில் பழமொழி இருக்கிறது என்று சீறினார். இருக்கலாம், ஆனால் அது ராஜஸ்தானத்துக்கும் பொருந்தும்.
இங்கு பிறக்கும் குழந்தைகளின் இரத்தத்திலேயே வீரம் ஓடுகிறது என்று சுட்டிக்காட்டினான் தீப்சந்த். சலும்பரா அதற்கு மேல் பேசவில்லை. சற்று எட்ட சென்று தனது மேலங்கியை கழற்றி பக்கத்தில் இருந்த வீரனிடம் கொடுத்துவிட்டு தமது வாளையும் உரையிலிருந்து உருவிக்கொண்டார். அவரை போலவே அங்கியை கழற்றிய தீப்சந்தும் வாளை உருவிக்கொண்டான். உருவிய வாளுடன் சலும்பராவை நெருங்கினான். கீழே சல்லடம் மட்டுமே அணிந்து நின்ற சலும்பராவின் மார்பில் இருந்த பல வடுக்களை கண்ட தீப்சந்த் இவர் உடலில் எத்தனை வீர சின்னங்கள் என்று வியந்தான். ராட்சசன் போல உயரமாக நின்ற சலும்பராவும் தீப்சந்தை பார்த்து வியந்து நின்றார். அவன் மார்பிலும் வடுக்கள் இருப்பதைக் கண்டு இத்தனை சிறு வயதிலேயே பல சண்டைகளை பார்த்திருக்கிறான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். என்ன ஒல்லியான அழகான சரீரம் என்றும் வியப்படைந்தார். பிறகு அனாவசியமாக காலம் தளர்த்தாமல் தமது சகாக்களை அழைத்து, இந்த சண்டையில் நான் இறந்தால் இந்த சிறுவனுக்கு எந்த ஆபத்தும் நேரிடக்கூடாது. அவன் சுதந்திரமாக போகட்டும். என் சடலத்தை சித்தூருக்கு கொண்டு சென்று என் தாயிடம் ஒப்படைத்துவிடு என்றார். தீப்சந்த் சொன்னான், சலும்பரா, நான் இறந்தால் என் சடலத்தை இங்கேயே எங்காவது எரித்து விடுங்கள். மண்டலக்கோட்டைக்கு செய்தி அனுப்பினால் போதும் என்று. நீங்கள் இறக்கப் போவதில்லை, ஆகையால் நீங்கள் சொன்ன ஏற்பாடுகள் எதுவும் தேவையில்லை என்றும் கூறினான். ஏன் என்று வியப்புடன் வினவினார் சலும்பரா. உங்களை கொல்லும் உத்தேசம் எனக்கில்லை. மேவார் இன்று இருக்கும் நிலையில் உங்களை போன்ற வீரர்களை இழக்க முடியாது என்றும் கூறினான். இதை கேட்ட சலும்பரா சிந்தனையில் இறங்கினார். இவனுடன் ஏன் போராட வந்தோம் என்ற எண்ணம் உள்ளூர எழுந்தது அவருக்கு. இருக்கட்டும், இவனை நிராயுதபாணியாக்கி அனுப்பிவிடுகிறேன் என்று தீர்மானித்து கொண்டார். சரி சரி, எடு வாளை என்று சொல்லி தமது வாளை கொண்டு முன்னேறவும் செய்தார். அவரது பெரிய வாளை தீப்சந்தின் நீண்ட மெல்லிய வாள் அனாயாசமாக தடுத்தது. வாளை மீட்டு மீண்டும் பக்கத்தில் செலுத்த முயன்றார் சலும்பரா. அங்கும் அவர் வாளை தீப்சந்தின் வாள் தடுத்தது. போரை துரிதப்படுத்தி வேகமாக வாளை சுழற்றி போராடினார் சலும்பரா. அவரது அத்தனை சுழற்றல்களையும் சமாளித்த தீப்சந்த் அவர் வாள் தனது தற்காப்புக்குள் சிறிதும் நுழையாதபடி செய்தான். போர் உக்கிரமாக ஆக சலும்பராவின் வியப்பும் அதிகமாயிற்று. எத்தனையோ மகா வீரர்களின் வாட்களை சில வினாடிகளில் பறக்கடித்திருக்கும் சலும்பரா தீப்சந்தின் வாளை சிறிதும் சுழற்றி எரிய முடியாமல் சங்கடப்பட்டார். ஆகவே அதுவரை காட்டிய அசிரத்தையும் கைவிட்டு சிரத்தையாகவும் சாஸ்திர ரீதியாகவும் போரிட்டார். தீப்சந்த் அவருக்கு அடிக்கு அடி நுணுக்கத்திற்கு நுணுக்கம் தனது திறமையை காட்டினான். சண்டை மூண்ட ஒரு நாழிகைக்கு பிறகும் அவன் நின்ற இடத்தை விட்டு நகராமல் நிற்பதை கண்ட சலும்பரா சற்றே நிதானத்தை இழந்து அவனை அதிகப்படியாக நெருங்கி வாளை அவன் வலது தோளை நோக்கி பாய்ச்சினார். ஆனால் அவர் வாள் தோலை தொடுவதற்கு முன்பாகவே பலமான எதிர்த்தாக்குதலுக்கு உள்ளாகி சட்டென்று நிலத்தில் தாழ்ந்து மண்ணில் அதன் நுனி புதைந்தது. அதை அவர் மீட்பதற்கு அவன் வாள் அவர் வலது கை தோளில் பாய்ந்துவிடவே வாளை எடுக்க முடியாமல் தவித்தார் சலும்பரா. தீப்சந்த் அவரை அணுகி அவரது வாளை நிலத்திலிருந்து பிடுங்கி அவர் கையில் திணித்தான். சலும்பரா, மன்னிக்க வேண்டும். உங்கள் தோளில் எனது வாள் ஆழமாக பதிந்திருக்கிறது. நீங்கள் வாளை சுழற்றுவது கஷ்டம். நீங்கள் பிரியப்பட்டால் இன்னொரு முறை சந்திப்போம் என்றான். சலும்பரா அந்த வாலிபனை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் பார்த்தார். தீப்சந்த், என்னால் இடது கையாலும் போரிட முடியும் என்றார். அப்படி அவசியமில்லை. இந்த காயம் ஆறும் வரை நான் காத்திருக்கிறேன் என்றான். சலும்பராவின் சகாக்களில் ஒருவன், எசமான், உத்தரவு கொடுங்கள், நான் இவனுடன் போராடுகிறேன் என்று முன்னே வந்தான். சலும்பராவின் தீட்சண்யமான ஒரு பார்வை அவனை பின்னடைய செய்துவிட்டது. சலும்பரா கேட்டார், தீப்சந்த், நீ எந்த பெண்ணுக்காக என் தம்பியை கொன்றாயோ அவள் யார் என்று வினவினார். தெரியாது என்றான் அவன். தெரியாமலா அவள் உதவிக்கு சென்றாய்? ஆம், பெண் யாராக இருந்தால் என்ன? ராஜபுதனத்தவள். அவளை காப்பது ஒவ்வொரு வீரனின் கடமையாகும். உண்மை என்ற சலும்பரா, அவளை எங்கேயோ பார்த்த நினைவு எனக்கு இருக்கிறது. அவளையே கேட்டுச் சொல் எனக்கு என்று கூறினார். இதோ இதை பாருங்கள். இந்த உச்சி பூவை இப்பொழுதுதான் கண்டெடுத்தேன். இது அவளுடையதாக இருந்தால் என்ற தீப்சந்த் சொற்களை முடிக்கவில்லை. சலும்பரா அந்த உச்சி பூவை வாங்கி இருமுறை திருப்பி பார்த்தார். பிறகு பிரமை பிடித்த முகத்துடன் சொன்னார், இது அவள் ஆபரணமானால் ராஜபுதனம் இரண்டுபடும் என்று. தீப்சந்த் புன்முறுவல் கொண்டு, இப்பொழுது ராஜபுதனம் ஒன்றுபட்டிருக்கிறதா சலும்பரா என்று வினவினான். இல்லை தீப்சந்த், ஆனால் இந்த ஆபரணம் பெரும் இரத்த கிளறியை உண்டு பண்ணும் என்ற சலும்பராவின் குரலில் கவலை அதிகமாக இருந்தது. எதற்கும் புஷ்பாவதியை நீ கேட்டு நாளைக்கு எனக்கு சொல் என்றும் சொன்னார். தங்களை எங்கு சந்திப்பது என்று தீப்சந்த் வினவினான். சலும்பரா சிறிது சிந்தித்தார். சோம்ஜியின் மாளிகையிலேயே சந்திக்கலாம், நாளை இதே நேரத்தில் என்று கூறிவிட்டு தீப்சந்தின் பதிலுக்கு காத்திராமல் தனது புரவியில் ஏற முயன்றார்.
இருங்கள், உங்கள் தோள் காயத்தில் குருதி அதிகமாக வருகிறது, ஒரு கட்டு போட்டு விடுகிறேன் என்றான் தீப்சந்த். குருதி ஒழுகி கொண்டிருந்த காயத்தை அலட்சியமாக பார்த்தார் சலும்பரா. பாதகமில்லை, நான் மருத்துவரிடம் கட்டு போட்டுக் கொள்கிறேன் என்று புறவியில் ஏறி சகாக்களுடன் சென்று விட்டார். தீப்சந்த் அந்த மகாவீரன் போவதை பார்த்து கொண்டே நின்றான். ஒரு மகாவீரன் போகிறான் அதோ என்று உள்ளூர சலும்பராவை சிலாகித்து கொண்டே தனது புறவியில் ஏறி உதய்பூர் அரண்மனையை நோக்கி அதை செலுத்தினான். அரண்மனை கொட்டடியில் புறவியை பிணைத்துவிட்டு அந்தப்புற நந்தவனத்தை அடைந்தவன் சற்று தலை நிமிர்ந்து நோக்கினான். புஷ்பாவதி சாளரத்தின் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கமல முகத்துக்கு வான்மதி புது மெருகை தீட்டியிருந்தான். அவள் முகத்தை பார்த்த தீப்சந்த், ராஜபுதனத்தை பிளக்கும் வதனம், இந்த அழகுக்காக ராஜபுதனம் இரத்தத்தில் நனையும் என்று முணுமுணுத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 11. பிரம்மச்சாரிக்கு ஆபத்து. அரண்மனை அந்தப்புறத்து நந்தவனம் வழியாக வந்த தீப்சந்த் அந்தப்புறத்து சாளரம் ஒன்று மேலே திறக்கும் சத்தம் கேட்டு அண்ணாந்து பார்த்தவன் நின்ற இடத்திலேயே நின்றுவிட்டான் பல வினாடிகள். சாளரத்தை திறந்து வெளியே எட்டி பார்த்த முகம் வெண்மதியின் அபாரமான மெருகை பெற்றிருந்ததால் இருந்த இடத்தில் இருந்து நகரவும் சக்தியற்றவன் ஆனான் தீப்சந்த். தனது தந்தையின் கோட்டைக்கு வந்த தமிழ்நாட்டு புலவர் ஒருவர் தமிழகத்தில் இருந்த கம்பன் என்ற ஒரு கவியை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் அந்த கவியின் வர்ணனை சிறப்பை பற்றி புகழ்ந்தது அவனது கவனத்துக்கு வரவே, ஆம், அது உண்மைதான், அந்த வர்ணனைக்கு புஷ்பாவதியும் நானுமே உதாரணங்கள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பயணம் வந்த புலவர் கம்பன் விலங்கு மெல்லியல் என்று பெண்களை பற்றிய கம்பன் இலக்கணத்தை எடுத்துரைத்து, சரியான அழகு பார்ப்பவர் கால்களுக்கு விலங்கு போட்டு நிற்கச் செய்யும் என்று விளக்கமும் தந்திருந்ததை அந்த சமயத்தில் தீப்சந்த் நினைவுபடுத்தி கொண்டான். இவள் அழகு என் கால்களுக்கு விலங்கைத்தான் மாட்டியிருக்கிறது, இல்லாவிட்டால் நான் ஏன் இப்படி இங்கேயே நிற்கிறேன் என்று தன்னை கேட்டுக்கொள்ளவும் செய்தான். ஏதோ மலர் செடியின் கிளையொன்று காற்றுக்கு வசப்பட்டு வெளியே மலர்கொத்தை நீட்டுவது போல சாளரத்தின் வழியாக தலை நீட்டிய புஷ்பாவதி அவனை பார்த்து லேசாக நகைத்ததை பார்த்த தீப்சந்த், என்ன அழகான முல்லை மலர் வரிசை, எப்படித்தான் தொடுத்திருக்கிறது இயற்கை என்று உள்ளூர வியந்தான். முல்லை பல் வரிசையின் வெண்மைக்கு வெண்மதி கிரணங்கள் காரணமா என்று வினாவையும் உள்ளே எழுப்பிக் கொண்ட அந்த வாலிப வீரன், இருக்காது இருக்காது, வெண்மதி கிரணங்களுக்கு இத்தனை வெளுப்பு ஏது என்று ஓமைக்கு சிறப்பு கொடுக்காமல் உவமையின் பொருளுக்கே சிறப்பை கொடுத்தான். அத்தனை சந்திர வெளிச்சத்திலும் அகல விழித்த புஷ்பாவதியின் விழிகளில் கருமணிகள் சிறிதும் நிறம் மாறாததைக் கண்டு, சந்திரனுக்கு மெருகு கொடுக்கும் சக்தி இருந்தால் இவள் கருவிழிகளை ஏன் வெளுப்பாக அடிக்கவில்லை என்று கேட்டான். அத்துடன் புஷ்பாவதியின் கருத்த தலைக்குழலின் ஒரு பகுதி அவள் தோளில் தவழ்ந்து முன்னால் தொங்கவே, குழலை மட்டும் இவனால் என்ன செய்ய முடிந்தது என்று சந்திரனின் தோல்வியை உறுதி செய்தான். புஷ்பாவதி வெளியே நீட்டிய தனது கழுத்தை சாளரக்கட்டையில் பதிந்திருந்ததால் அதுவும் கன்னங்களும் சிவந்து கிடந்ததைக் கண்டு அவள் மோகனாகார வதனத்தின் அழகை பருகி நின்று கொண்டே இருந்தான் தீப்சந்த். அந்த சமயத்தில் புஷ்பாவதி தனது உடலை இன்னும் சிறிது வெளியே நீட்டி மார்பகத்தை சாளரக்கட்டையில் பதிய வைக்கவே, கூர்மையான இரட்டை எழில்கள் தன்னை உற்று நோக்குவதைக் கண்ட தீப்சந்த் பிரமை பிடித்து நின்றான். அப்பொழுது அடித்த லேசான காற்று அவள் மேலாடையை சற்று விளக்கவே, காற்று தேவன் சுத்த அயோக்கியன், அவர் மார்பை தொட இவனுக்கு என்ன உரிமை என்று வினவினான். அந்த உரிமை தனக்குத்தான் உண்டு என்று நினைப்பாள். இப்படி அந்த வாலிபன் அண்ணாந்த தலையை நிமிராமல் தன்னை உற்று பார்ப்பதைக் கண்ட புஷ்பாவதி தனது அழகிய உதடுகளில் புன்முறுவல் ஒன்றை படரவிட்டாள். பிறகு தீப்சந்தை அங்கேயே இருக்கும்படி சைகை செய்துவிட்டு வேகமாக படிகளில் இறங்கி நந்தவனத்துக்கு வந்தாள். அந்தப்புற பகுதியின் நந்தவன பெரும் கதவு திறக்கப்பட்டதும் அதன் மூலம் வெளிவந்த புஷ்பாவதி வேகமாக நடந்து அவன் இருப்பிடத்தை அடைந்து, எதற்காக இங்கேயே நின்று கொண்டு என்னை பார்க்கிறீர்கள், யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டாள். என்றாலும் அவனை சற்று அதிகமாக நெருங்கியே நின்றாள். அதனால் அவள் ஆடையின் நடுப்பகுதி அவனது ஆடையுடன் உராயவே உணர்ச்சி வசப்பட்ட தீப்சந்த் ஆடைக்கும் உயிர் கொடுக்கும் சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அவள் கேட்ட கேள்விக்கு பதிலேதும் சொல்லாமல் அவள் முகத்தை கூர்ந்து நோக்கினான். வண்டு விழிகள் அவன் கூரிய விழிகளுடன் கலந்தன. சந்திரமுகம் திடீரென மென்மை பெற்று சிவக்கவும் செய்தது. நீரோட்டம் பெற்ற மாணிக்க உதடுகள் ஒருமுறை உட்புறமாக மடிந்து வெளியே வந்ததால் புதிதாக செம்பருத்தி மொட்டு ஒன்று மலர்வது போன்ற பிரமையை ஏற்படுத்தின. அப்பொழுது புஷ்பாவதி சற்று முன்னுக்கு நகர்ந்தால் அவளுடைய பருத்த புஷ்ப தொடைகள் அந்த வீரனின் வலிய தொடைகளை தொடவே ஏதோ மின்னலின் வேகம் தனது உடலில் ஊடுருவது போன்ற பிரமையை அடைந்தான் தீப்சந்த். அவள் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லவில்லை.
பதில் சொல்லும் நிலையிலும் அவன் இல்லை. மேற்கொண்டு கேள்வி கேட்கும் நிலையை அவளும் இழந்து நின்றாள். வாய்ச்சொற்கள் யாதும் பயனில்லாத நிலை அது. ஆனால் உணர்ச்சிகள் இறைந்தே பேசின. உறுதியான வாள் பிடிக்கும் கை, சற்று முன்பு மகாவீரனான சலும்ராவையே பதம் பார்த்த அந்த இரும்பு கை கூட அந்த அழகியின் அருகாமையால் லேசாக நடுங்கியது. அதை சமாளித்து கொள்ள தீப்சந்த் இன்னொரு கையை கச்சையில் வைத்தான். அதன் விளைவாக திடீரென சுயநிலை அடையவும் செய்தான். கச்சையில் இருந்த ஜெபமாலை அவன் கையில் உறுத்தவே பெண் மாயையிலிருந்து விடுபட்ட தீப்சந்த், பெண்ணே, உன்னை யார் இங்கு வரச் சொன்னது என்று சற்று கடுமையான குரலில் விசாரித்தான். அது போலி கடுமை என்பதையும் துள்ளும் உணர்ச்சிகளை மறைக்கவே அவன் சூடாக பேசுகிறான் என்பதையும் புரிந்து கொண்ட புஷ்பாவதியும், உங்களை யார் அண்ணாந்து என்னை பார்க்க சொன்னது என்று வினவினாள். பெண்களை அண்ணாந்து பார்ப்பது யோகியத்தனமா என்றும் கேட்டாள். அண்ணாந்து பார்த்தவுடன் பெண் ஓடி வருவது மட்டும் யோகியமோ என்று அவன் வினவினான். நீங்கள் பேசுவது ஒழுங்காக இல்லை. நீ பேசுவது மட்டும் ஒழுங்கா? என் ஒழுக்கத்தை பற்றி யாரும் இதுவரை தவறு சொன்னதில்லை. என்னை பற்றியும் சொன்னதில்லை. அதுவரையில் சாதாரணமாக பேசி வந்த தீப்சந்த், நான் கிருஷ்ண பக்தன் என்றான். தெரிகிறது என்றாள் புஷ்பாவதி. மெல்ல நகைக்கவும் செய்தாள். என்ன தெரிகிறது என்று அவன் சூடாக கேட்டான். நீங்கள் கிருஷ்ண பக்தன் என்று, கிருஷ்ணன் செய்த வேலையெல்லாம் நீங்களும் செய்கிறீர்கள் என்று. அபச்சாரம், அபச்சாரம். புஷ்பாவதி, கிருஷ்ண தத்துவத்தை நீ அறிய மாட்டாய். அவன் லீலை ஒவ்வொன்றிலும் தத்துவம் இருக்கிறது. ராதையுடன் அவன் நடத்தியது இகலோக லீலை அல்ல என்றான் தீப்சந்த். யமுனா நதிக்கரையில் குன்றுமணி மரங்களின் கீழ் அவன் செய்தது என்ன? இதை புஷ்பாவதி கேட்டதும் காதுகளை பொத்தி கொண்ட தீப்சந்த், பெண்ணே, வீணாக பாவ சொற்களை பேசி மீளா நரகத்துக்கு போகாதே என்றவன் எதையோ நினைத்து கொண்டு சிறிது நேரம் திகைத்து நின்று, அடடே, மறந்துவிட்டேனே என்றான், குரலிலும் அதிர்ச்சியை காட்டி. புஷ்பாவதிக்கு அவன் திடீர் அதிர்ச்சியும் பேச்சும் சலனத்தை அளிக்கவே, எதை மறந்துவிட்டீர்கள் என்று கேட்டவள், ஒருவேளை அவன் சலும்ராவை கொன்றுவிட்டானோ என்று திகிலடைந்து, நீங்கள் சலும்ராவை என்று பேசினாள். அவள் மனப்போக்கை புரிந்து கொண்ட தீப்சந்த், சேச்ச, சலும்ராவை நான் கொல்லவில்லை, கொல்வது இல்லை என்று சொல்லித்தானே சென்றேன் என்று கூறியவன், நான் பேச முற்பட்டது வேறு விஷயம் என்று கூறினான். அது என்னவோ? அதோ அந்த மலர் செடிகளின் மறைவுக்கு வா என்றான் தீப்சந்த். அவள் அச்சத்தின் வசப்பட்டாள். ஐயோ, அங்கு எதற்கு என்று வினவினாள். இது நான் பகிரங்கமாக செய்யும் அலுவல் அல்ல என்றான் தீப்சந்த். அவள் அச்சம் அதிகமாகவே, என்ன உளறுகிறீர்கள் என்று கேட்டாள். உளரவில்லை, வா என்று கூறி அவள் கையை பிடித்து இழுத்தான் தீப்சந்த். புஷ்பாவதி திமிரினால் அவன் கையில் இருந்து விடுபட, ஆனால் அவன் இரும்பு பிடியிலிருந்து அவளால் தப்ப முடியவில்லை. அவளை தரதரவென்று இழுத்து கொண்டு புஷ்ப செடிகளின் மறைவுக்கு சென்ற தீப்சந்த் அவள் கைக்கு விடுதலை அளித்து, உனக்கு ஒரு பொருளை காட்டப் போகிறேன் என்றான். என்ன பொருள் என்று அவள் கேட்கவில்லை. மௌனமே சாதித்தாள். அவன் கச்சையிலிருந்து மெல்ல உச்சிப்பூவை எடுத்து அவள் கையில் திணித்து, பெண்ணே, இதை பார் என்றான். புஷ்பாவதி அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாததால், இது என்னுடைய உச்சிப்பூ, உங்களுக்கு எங்கு கிடைத்தது என்று வினவினாள். நேற்று சந்தாவதர்கள் உன்னை தூக்கிச் செல்ல முயன்ற இடத்தில் கிடைத்தது என்றான் தீப்சந்த். அதை கையில் வைத்து கொண்டபடி தரையில் உட்கார்ந்தாள் புஷ்பாவதி. இப்படி நீங்களும் உட்காருங்கள் என்று தனது பக்கத்தில் இடத்தை காட்டினாள் அவனுக்கு. அவன் உட்கார்ந்தவுடன் சொன்னால், வீரரே, நீங்கள் இதை எடுத்து வந்தது பிசகு. நீங்கள் இதை கண்ட இடத்திலேயே புதைத்திருக்க வேண்டும் என்றாள். ஏன்? இதில் ஒரு சாபம் இருக்கிறது. என்ன சாபம்? இதை உடையவளால் நாடு இரண்டுபடும் என்று எங்கள் குடும்ப ஜோதிடர் கூறினார். அப்படியானால் ஏன் குடும்பத்தில் வைத்திருந்தீர்கள்? உதயசாகர ஏரியில் எரிந்து விடுவதுதானே? அதற்கு மனம் வரவில்லை. அது ஏனோ? இது என் தாயாருடையது. என் தந்தை அதை விற்கவோ அழிக்கவோ விருப்பப்படவில்லை. எனக்கு கொடுத்து விட்டார். நல்ல கதை என்றான் தீப்சந்த். என் தந்தையை தவறாக நினைக்க வேண்டாம். அவர் ஜோதிடத்தை நம்புவதில்லை. இந்த கல் எப்படி வாழ்க்கையை கெடுத்துவிடும்? நீ போட்டுக்கொள் என்று என் தலையில் அவரே சூட்டினார். அடுத்த நாளே மோகினிவனம் வந்தேன். நடந்தது உங்களுக்கு தெரியும் என்றாள். அப்படியானால் இது என்னிடம் இருக்கட்டும் என்ற தீப்சந்த், இப்படி வா புஷ்பாவதி என்று அவள் கழுத்தை தன்னை நோக்கி வளைத்து அவள் தலைக்குழலில் முன்னுச்சியில் அந்த ஆபரணத்தை வைத்து பார்த்தான். உன் தலையில் இது மிக அழகாக இருக்கிறது என்று சொன்னான். அவள் அவனை நிமிர்ந்து நோக்கினாள். அவள் உதடுகள் துடித்தன. அந்த சமயத்தில் தீப்சந்துக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. துடித்த உதடுகளை அந்த பிரம்மச்சாரி தனது உதடுகளால் தீண்டினான். பிரம்மச்சரியத்துக்கு அந்த ஆபரணம் ஆபத்து விளைவித்து விட்டதை புஷ்பாவதி புரிந்து கொண்டாள். விளைவு? அவள் இதழ்கள் அவன் இதழ்களுடன் நன்றாகவே இழைந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.